தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் ராகு சந்திரன், 5இல் சனி செவ்வாய் புதன், 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் குரு, 10இல் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் உண்டாகும். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டுக் கொள்வீர்கள். விருச்சிக ராசி பெண்களுக்கு வாய் அடக்கம் தேவை, நா அடக்கம் தேவை. கணவரிடம் எதிர்த்து பேசுதல் கூடாது. பெண்டிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருப்பதால் மன அமைதி குறையும். பண பற்றாக்குறை ஏற்படும். திடீரென எதிர்பாராத விதத்தில் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. வரவுக்குள் செலவு செய்வது கடினம். சுபகாரியங்களுக்கு தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம். அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆன பிறகு மாற்றங்கள் வரலாம், நல்லவை நடைபெறலாம். தற்சமயம் குருவும் சாதகமாக இல்லை, சனியும் சாதகமாக இல்லை, ராகு பகவானும் சாதகமாக இல்லை. ஆக உடல் நிலை, மனநிலை, பொருளாதார நிலை அனைத்தும் பாதிப்பு. உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. உத்தியோகத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம், தடங்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். பார்ட்னர்களுக்குள் வீண் பிரச்சனைகள் வரலாம். பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் அகலக்கால் வைத்தல் கூடாது. ஏனென்றால் முக்கியமான கிரகங்கள் குருவும் சாதகமாக இல்லை, சனி பகவானும் சாதகமாக இல்லை. கலைத்துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகலாம். இருப்பதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம். தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம். ஆக சில அன்பர்கள் கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடுகள் செல்ல வேண்டியிருந்தால் தற்சமயம் தடங்கள் தாமதம் உண்டாகும். அரசியல் துறையை பொறுத்தவரை கவனம் தேவை. தற்சமயம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. தேர்தல் நெருங்கி வருகிறது. தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இருந்தால் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். தங்களுடைய பண இழப்பு உண்டாகும். கட்சிக்குள் தங்களுடைய புகழ், செல்வாக்கு அனைத்தும் மங்கும். புகழ் குறையும். புகழுக்கு கெடுதல் உண்டாகும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் உருவாகும். மாணவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துவீர். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். ஆக மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நல்ல பெயர் உண்டாகும். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம், பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி கொள்வீர். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு ஓரளவு நன்மைகள் தான் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை சண்டை சச்சரவுகள், பண பற்றாக்குறை, கடன் வாங்க வேண்டிய அவசியம்,
அனைத்தும் உண்டு. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியின் மூலமாக சிறிது அபிவிருத்தி அடையலாம். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மற்றபடி இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.